அண்மைச் செய்தி. கோவை மாவட்டம் உக்கடத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆகியோரது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கோலப்போட்டியை பார்வையிட்டு அன்னதான நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் தெருமுனை பிரச்சார நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்துள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண் ரமேஷ். கோவை மாவட்டத்தில் முப்பெரும் தலைவர்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கோவை மாவட்டம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உக்கடம் பகுதியில் ஜெய் கணேஷ் பகுதி கழக செயலாளர் தலைமையில் இன்று மாபெரும் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முதலில் அங்கு நடைபெற்ற கோலப் போட்டிகளை கண்டு ரசித்தார். அதில் குறிப்பாக கோலப் போட்டியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவத்தை கோலமாக வரைந்த பெண்ணை பாராட்டி சால்வை அணிவித்து மிகவும் பாராட்டி உற்சாகப்படுத்தினார். அதே போல் அங்கு இருக்கக்கூடிய 61 அடி உயரம் கொண்ட வெள்ளைமுனி கோயிலில் சாமி தரிசனமும் மேற்கொண்டு சிறப்பு வழிபாடிலும் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பரிசுகளை வழங்கிய அவர் இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அதைத் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தெருமுனை பிரச்சார கூட்டங்களை துவக்கும் விதமாக தெருமுனை பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கியும் வைத்தார். அருண், தகவலுக்கு நன்றி சசிகுமார்.